அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்கள் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு. இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ செய்ய தேவையான பொருட்கள் 1/4 கிலோ எடுத்திருக்கோம். சிக்கன், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், தனியா, சோம்பு, ஜீரகம், மிளகு, சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், தயிர், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, எண்ணெய், தக்காளி, பிரிஞ்சி இலை, சாவித்திரி, பட்டை, ஏலக்காய், கல்பாசி, ஸ்டார் பூ, பெரிய ஏலக்காய், கிராம்பு. இப்போ இது தேவையான பொருட்களை சொல்லியாச்சு. இப்போ நம்ம செய்ய போகிறது எப்படிங்கும் போது அளவு திட்டங்களை எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். குழம்புக்கு வறுக்க தேவையான பொருள்: சோம்பு 1 ஸ்பூனு, மல்லி 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, ஏலக்காய் 4, கிராம்பு 4, ஸ்டார் பூ 1, பட்டை 2, பிரிஞ்சி இலை 2, ஜாதி பத்திரி ஒரு சின்ன துண்டு, கல்பாசி ஒரு சின்ன துண்டு, பெரிய ஏலக்காய் 1. இதை இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைச்சிக்கிறோம். இப்போ இந்த பட்டை, லவங்கம், மல்லி, கொத்தமல்லி எல்லாத்தையும் அரைச்ச மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், அரைச்சி வச்ச கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன், தயிர் ஒரு 50 ml. இதெல்லாம் நல்லா பிரட்டி மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருவோம். பாத்திரம் காஞ்சிருச்சு. இப்போ 100 ml எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பெரிய ஏலக்காய், கல்பாசி இதில் போடுறோம். வெங்காயம் 200 கிராம், பச்சை மிளகா 4. வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு. வெங்காயம் இது கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்றது அவசியம் இல்லை. எல்லாம் 80% வெந்துருச்சு. இப்போ கலர் வர்றதுக்காக கொஞ்சோண்டு எண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். இதே காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டால் நல்ல கலராக இருக்கும். 100 கிராம் தக்காளி, சின்ன தக்காளி 2. தக்காளி நல்லா குழைய வெந்து எண்ணெய் நல்லா கக்கி வந்துருச்சு. இப்போ கறி போட்டுடலாம். மசாலா பிரட்டி வச்சோம்ல அந்த கறியை போட்டுருவோம். இப்போ உப்பு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குருவோம். உப்பு தேவைப்பட்டால் போய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா, இப்போ நம்ம இன்னும் இதுக்கு தண்ணி ஊற்றலை. அந்த சிக்கனில் உள்ள தண்ணியே விட்டு வரும். நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். 10 நிமிஷம் இந்த மசாலாலே வெந்துருச்சு. கறி அந்த சிக்கன் தன்னை கலர்லாம் மாறி ஒயிட்டாக மாறிடுச்சு. இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்குவோம். மசாலா நம்ம கரைச்சோம்ல அந்த மசாலா கரைச்ச தண்ணி 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கா. அந்த மசாலா கரைச்ச தண்ணி ஊற்றிருக்கா. இப்போ உப்பை செக் பண்ணிவிட்டு அப்படியே கொதிக்க விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுறலாம். ஹையில் வேணால் சிம்மிலே வச்சுருப்போம். 10 நிமிஷம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ மல்லி தழை கொஞ்சம் போட்டுக்குவோம். மல்லி புதினா தழை கொஞ்சம் போட்டுக்குவோம். நல்ல முறையில் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு மருத்துவ குறிப்பு: நல்ல தூக்கம் வர்றதுக்கு நல்ல பாலை, ஒரு கிளாஸ் பாலில் ஒரு 2 ஸ்பூன் கசகசாவை நல்லா அரைச்சி அதில் கலக்கி
சுண்டை காய்ச்சி ஒரு கிளாஸ் குடிங்க. ராத்திரியில் நல்ல முறையில் தூக்கம் வரும். படர் தாமரைக்கு பப்பாளி காய் அறுத்தீங்கன்னா அதில் ஒரு பால் வரும். அந்த பாலை எங்கே படர் தாமரை இருக்கோ அந்த அரிப்பு சொரிப்பு இருக்குல்ல அந்த இடத்துல அந்த பாலை தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு கழுவிடுங்க. அந்த படர் தாமரை போயிடும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு மீரான்.